मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। फलिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फिस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन वन्नासि अजमाईन। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், பூமியில் எந்த ஒரு ஜீவராசியும் அதனுடைய பொறுப்பு அல்லாஹ்வின் மீது இருந்தே தவிர கிடையாது என்பதாக சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜீவராசியினுடைய ரிஸ்கின் பொறுப்பு அல்லாஹ் மேலே இருக்குது, அல்லாஹ் மேலே அது பொறுப்பாக இருக்குது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். அப்போது எவ்வளோ ஒரு ஆணித்தரமான பேச்சு அது. குர்ஆன் ஷரீஃப் அப்படின்னு சொன்னாலே அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குர்ஆன் ஷரீஃப் என்ன செஞ்சாங்க? எவ்வளோ பேர் குர்ஆனுடைய ஆயாத்துகளை எடுத்துக்கிட்டு அதில் தப்பு கண்டுபிடிக்கலான்னு இறங்கினவங்க ஹிதாயத்து கிடைத்து இஸ்லாத்துக்கு திரும்பிட்டாங்க. எவ்வளோ பேர் என்ன செஞ்சிட்டாங்க? இதில் ஏதாவது ஒரு தப்பாவது நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஆராய்ச்சியில் இறங்கினாங்க. ஒரு தப்புமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அவங்களுக்கு இஸ்லாம் நசீபாகி போயிடுச்சு, ஹிதாயத்து நசீபாகி போயிடுச்சு. அப்படி ஒரு ஆணித்தரமான பேச்சு. உண்மைன்னு சொன்னால் அது குர்ஆன் தான். உண்மைன்னு சொன்னால் நம்மளுடைய அறிவுக்கு அது அப்பாற்பட்டதாக இருக்கலாம். அதில் வரக்கூடிய சில செய்திகள் என்ன இப்படி வருது, அப்போ உனக்கு புரியாது. ஆனால் அதனுடைய காலகட்டம் வரும் பொழுது அந்த ஆயத்து என்ன செய்யும்? வேலை செய்யும். அந்த நேரம் வரும் பொழுது என்ன செய்யும்? அந்த ஆயத்து ஒர்க் அவுட் ஆகும். அப்போ தான் பாப்பா, ஆஹா, ஆமாம், 14 நூற்றாண்டுக்கு முன்பதாகவே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டானே, 1450 வருஷத்துக்கு முன்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டானே, ஆமாம் அது இப்போ நடக்குதே என்பதாக என்ன செய்யும்? குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி. ஹதீஸுனாலும் என்ன தான்? அதுவும் குர்ஆன் தான். ஹதீஸுனாலும் அதுவும் குர்ஆன் தான். அது வஹிய கைர மத்லூ,
அப்படின்னா என்ன? குரான் மாதிரி தொழுகையில் ஓதாத குரான். அது நம்ம தொழுகையில் ஓதுறோம் இல்லையா, குரானுக்கு தொழுகையில் ஓதுவோம், தொழுகையில் ஓதுவோம். ஹதீஸை தொழுகையில் ஓத மாட்டோம், அவ்வளோதான். ஹதீஸை தொழுகையில் ஓத மாட்டோம், குரானை தொழுகையில் ஓதுவோம். ஏன்னா குரானும் அல்லாஹ் சொன்னது தான், குரானும் அல்லாஹ் சொன்னது தான், ஹதீஸும் அல்லாஹ் சொன்னது தான். ஏன் அல்லாஹ் தஆலா குரான் என்ன சொல்கிறான்? தெளிவாக சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யி யூஹா. அவர்கள் தன் சுய விருப்பப்படி தன்னுடைய நாவை அசைப்பது கூட கிடையாதுன்னு சொல்லிட்டான். புரியுதா? அது அறிவிக்கப்பட்ட வஹியை தவிர வேற எதுவும் இல்லைங்கிறான். ரெண்டாவது அடுத்து என்ன? இன் ஹுவ இல்லா வஹ்யி யூஹா. அது அறிவிக்கப்பட்ட வஹியை, இறை செய்தியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அவங்க நாவிலிருந்து எது வருதோ அது என்னதான்? குரான் தான், அது வஹி தான். அது புரியுதா? அப்போ குரானும் சரி ஹதீஸும் சரி ஆணித்தரமானவைகள், உண்மையானவைகள். அந்த நேரம் நமக்கு என்ன செய்யும்? புதுசாக படிக்கும் பொழுது விளங்காமல் இருக்கலாம். முன்னாடிலாம் ஆரம்ப காலத்தில் ஈராக்கினுடைய போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் ஒரு ஹதீஸு இப்படி இந்த போரை பற்றி உண்டான ஒரு ஹதீஸு ஏற்கனவே வந்ததை எந்த உஸ்தாதுமார்களுக்கும் தெரியல. எந்த உஸ்தாதுமாருக்கும் முனியல் ஈராக்கு, ஈராக் தனிமைப்படுத்தப்படும், வ தீனாரஹா வ புர்ரஹா வ தீனாரஹா அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனுடைய கோதுமைகள், அதாவது தானியங்கள், உண்ணுறதுக்கு உண்டான தானியங்கள், அவனுடைய தீனாறு என்ன செய்யப்படும்? தனிமைப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு ஹதீஸ் எப்போ சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1450 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஈராக்கினுடைய போர் வரும்போது தான் அந்த ஹதீஸின் பக்கம் என்ன செய்ய போகுது? எல்லாருக்கும் கவனம் வருது. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, அப்போ உண்மை தானே சொன்னது, நடந்து போயிடுச்சு. ஈராக் என்ன செய்யப்பட்டுச்சு? பொருளாதார தடைகள் விதிச்சாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்து என்ன செய்யும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்களா இல்லையா? அதுபோல் என்ன செய்யுது? அந்தந்த காலகட்டங்கள் வரும் பொழுது அந்த ஹதீஸாக இருந்தாலும் சரி, குரானுடைய ஆயாத்துகளாக இருந்தாலும் சரி என்ன செய்யும்? அது தெரிய வரும். அப்போ அதன் பக்கம் நம்முடைய கவனங்கள் திரும்பும், அது பக்கம் நம்முடைய கவனங்கள் திரும்பும். அல்லாஹ் குரான் என்ன சொல்லிட்டான்? உங்கள் ரிஸ்க்கு என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டான். உங்கள் ரிஸ்க்கு என்னுடைய பொறுப்பு. உங்கள் ரிஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே வாழ்கிறீங்களோ அங்கே வாழக்கூடிய ஜீவராசிகளுடைய பொறுப்பு என்னது தான். எறும்பு இருக்கு, எறும்புடைய பொறுப்பு, அதனுடைய ரிஸ்க்குடைய பொறுப்பு என்னுடையது தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்கிறான். அதனால் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் என்ன சொல்கிறாரு? திடீர்னு நம்முடைய நாட்டு பிரதமர், நம்ம எப்படி லாக்டவுனை நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா சமாளித்தோமோ, எப்படி திரகார்த்தமாக அதை எதிர்கொண்டோமோ, அதுபோல் நாம் என்ன செய்யணும்? இந்த அசாதாரணமான சூழ்நிலையை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்கிறார். எல்லாருக்கும் பீதி கிளம்பிடுச்சு. ஆஹா, என்ன இப்படி சொல்கிறாரு, என்ன இப்படி சொல்கிறாரு, என்ன ஆக போகுது, ஏதாவது என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. என்ன உலகத்தை தலைகீழ விரட்டிடுமா? அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ரிஸ்கின் பொறுப்பு. எல்லாம் செத்த போயிட்டாங்க லாக்டவுனில் எல்லாம் இறந்து போயிட்டாங்களா? இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிச்சு, எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிச்சு. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு வழிவகைகளையும் ஏற்படுத்திடுவான். சுனாமி வந்துச்சு, லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. ஆனால் சுனாமியை வராத ஊர்லலாம் வீடு கட்டி கொடுத்தான். சுனாமியை வராத ஊர்லலாம் என்ன செஞ்சாங்க? சுனாமி வீடுகள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? வீடு கட்டி கொடுத்தாங்க. ஏழை எளிய மக்கள், எந்த சும்மா ரோட்டில் வசித்த மக்கள், அவங்களுக்குலாம் வீடு கிடச்சி போச்சு. கெட்டதில் ஒரு நல்லது, கெட்டதில் ஒரு நல்லது. என்ன நடந்துச்சு? அந்த ஊரில் ரொம்ப பசி பட்டினியால் வாடின மக்கள், அவங்களாம் சொந்த வீடு கிடச்சி போச்சு. அவங்களாம் என்ன செஞ்சிச்சு? சொந்த வீடு கிடச்சி போச்சு. அதுபோல் அல்லாஹ் தஆலா இது போல ஒரு விஷயத்தை கொண்டு வரும் பொழுது அதுக்கான வழிவகைகளே கொண்டு வந்துடுவான். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது, அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் ரிஸ்க்கு தன்னுடைய பொறுப்புல ஏற்றதுக்கு பின்னால் அதை பற்றி கவலைப்பட்டா அவன் உண்மையான மூமினா இருக்க முடியுமா? உண்மையான முஸ்லீமா இருக்க முடியுமா? அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், வமா மின் தாபத்தின் இல்லா ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா என்ன சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. ரிஸ்க் என்ன செய்யுது? ஒவ்வொரு ஜீவராசியினுடைய ரிஸ்க்கும் என் மேலே கடமைன்னு சொல்லிட்டு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க,
வானம் செப்பு தகடா போனாலும் சரிதான், பூமி இரும்பு பிளேட்டா போனாலும் சரிதான். வானம் செப்பு தகடா போயிடுச்சு, பூமி இரும்பு பிளேட்டா போயிடுச்சு. வானத்திலிருந்து வர வேண்டிய மழை வரல, இரும்புல இருந்து எங்கிருந்து வரும் மழை? அங்கிருந்து வர வேண்டிய மழையும் வரல. பூமியில விளைவிக்கக்கூடிய அளவுக்கு பூமியும் அந்த மாதிரியான ஒரு பூமியா இல்லை, இரும்பு பிளேட்டா போயிடுச்சு, செப்பு பிளேட்டா போயிடுச்சு. பூமியிலேருந்து விளைச்சல் இல்லை, வானத்திலிருந்து என்ன கிடையாது, மழை கிடையாது. அப்படி இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ரிஸ்கை பத்தி பயப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. ரிஸ்கை பத்தி பயப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. காரணம் என்ன? குர்ஆன் ஹதீஸ்ல அவங்களுக்கு இருந்த ஆணித்தனமான நம்பிக்கை. குர்ஆன் ஹதீஸ்ல அவங்களுக்கு இருந்த ஆணித்தனமான நம்பிக்கை. அல்லாஹ் ரிஸ்க் அவன் பொறுப்புல ஏத்திருக்கிறான். அல்லாஹ் ரிஸ்க் அவன் பொறுப்புல ஏத்திருக்கிறான். அதனால எனக்கு என்ன கவலை? நான் என்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்க போகும்பொழுது அங்க என்ன மழை பெஞ்சிச்சு, அங்க என்ன விளைச்சல் விளைஞ்சிச்சு. அல்லாஹ் தஆலா 9 மாசம் சொச்ச நாட்கள் என்ன அங்க வச்சு வளர்க்கலையா? அங்க வச்சு வளர்க்கலையா? என்னையே எனக்கு ரிஸ்க் கொடுக்கலையா? என்ன செஞ்சான்? ஹயாத்தா கொண்டு வந்து இந்த பூமியில சேர்த்தானே. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், வானம் இரும்பு பிளேட்டா போனாலும் சரிதான், பூமி செப்பு தகடா போனாலும் சரிதான், ரிஸ்கை பத்தி நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. என்ன ரிஸ்க் அல்லாஹ் தஆலா அங்க கொடுத்தா பாருங்க. வயிற்றுல குழந்தைய வச்சிருக்கும் போது தாய்க்கு வரக்கூடிய ஹைல், அந்த மென்சஸை கன்வெர்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சா, ரிஸ்கா கொடுத்தான். எப்போ குழந்தை உண்டாயிடுச்சோ பெண்ணுக்கு அந்த மென்சஸ் நின்றுடும், வரக்கூடிய அந்த மாதவிடாய் நின்றுடும். அதுதான் அந்த குழந்தைக்கு ரிஸ்க். அந்த குழந்தைக்கு ரிஸ்கா எதை கன்வெர்ட் பண்ணி எப்படி கொடுத்தான் பாருங்க. எதை கன்வெர்ட் பண்ணி எப்படி ரிஸ்கா கொடுத்தான் பாருங்க. அசுத்தன்னு ஒதுங்குறோம், அதைத்தான் அந்த குழந்தை 9 மாசமா என்ன செஞ்சிச்சு, தனக்கு தேவையான புரோட்டீனாக இருக்கட்டும், விட்டமினாக இருக்கட்டும், எல்லாமே எதுல இருந்து அதை கன்சியூம் பண்ணிச்சு அந்த குழந்தை? எல்லாமே அந்த மென்சஸ்ல இருந்து தான். எதை எப்படி கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், எந்த நேரத்துக்கு எதை உபயோகப்படுத்தணும்னு அவனுக்கு தெரியும். புரிஞ்சா? அப்படி என்ன வளர்த்தானே அந்த அல்லாஹ். என்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து, என்னுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து 9 மாசம் சொச்ச நாட்கள் என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா என்ன வளர்த்தான். அந்த அல்லாஹ் தாயின் வயிற்றுல வளர்த்த அல்லாஹ் என்னை வெளியில வந்து விட்டுட மாட்டான், என்னை வெளியில வந்து விட்டுட மாட்டான். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், ரிஸ்கை பத்தி கவலைப்பட மாட்டேன். தாய் குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கு முன்பதாகவே தாய்மார்களுடைய மார்ல பால் ஊற ஆரம்பிச்சிடும். தாய் குழந்தைய பெத்தெடுக்கும் போது என்ன செஞ்சிடும், குழந்தை பெத்தெடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, கிளீன் பண்ணி குழந்தை பால் குடிக்குதான்னு பார்க்க சொல்லுவாங்க. குழந்தை பால் குடிக்குதான்னு பார்க்க சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு முன்னாடியே அது ரெடியா இருக்கணும் இல்லையா? பூமிக்கு குழந்தை வர்றதுக்கு முன்னாடி அதனுடைய ரிஸ்க் தயார், அதனுடைய ரிஸ்க் தயார். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் கவலையே பட மாட்டேன், ரிஸ்கை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஒருத்தர் வந்தார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஹஜ்ரத் ரொம்ப கவலையா இருக்குது ஹஜ்ரத். என்ன கவலைங்க, என்ன என்னென்னமோ சொல்றாங்க, அது சிஏங்கிறாங்க, என்னென்னமோ ஏங்குறாங்க, ரொம்ப கவலையா இருக்குது, ரொம்ப கவலையா இருக்குது. என்னங்க ஏங்க, நாங்களாம் வீட்டை விட்டு நாங்கள் வெளியில் போவோம், ஆம்பளைங்க வீட்டை விட்டு வெளியே போவோம், ஆம்பளைங்க பெண்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஆமாம், அது உலகத்தில் நடக்காத ஒன்றா? பொம்பளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஆம்பளைங்கள்லாம் வெளியில் வேலைக்கு போகிறதெல்லாம் உலகத்தில் நடக்காத ஒன்றா? எல்லா ஊருக்குள்ளேயும் அதெல்லாம் நடக்கும். பொம்பளைங்க வீட்டில் இருப்பாங்க, ஆம்பளைங்க வெளியில் போய் சம்பாரிச்சிட்டு வருவாங்க. ஆமாம், அதுக்கே ஏன் பயப்படுறீங்க? பயமாக இருக்குது, சிஏன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிடப்படும். வேலையை பார்த்துட்டு போங்க, வேலையை பார்த்துட்டு போங்க. என்னங்க பயப்படுறீங்க? ஈமான அல்லாஹ் மேலே வச்சுட்டு, ஈமான அல்லாஹ் மேலே வச்சுட்டு அப்படி ஒன்று ஆரம்பித்தான். அல்லாஹ் உலகத்துக்கே ஒரு முசீபத்தை கொண்டு வந்தான். என்ன செஞ்சான்? கொரோனான்னு ஒன்று கொண்டு வந்தான். அது எல்லாத்தையும் ஸ்டாப், அது எல்லாத்தையும் ஸ்டாப். பெரிய முசீபத்து என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. ஒன்று கூடி எல்லாம் என்ன செஞ்சாங்க, அங்கங்கே கூட்டம் போட்டு பெரிய பெரிய கூட்டம், ஆர்ப்பாட்டம், அது இதெல்லாம் நடந்துச்சு. யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, எல்லாம் வீட்டுக்குள்ளே இருங்கட்டான். வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, எல்லாம் வீட்டுக்குள்ளே இருங்க, யாரும் ஒன்று சேரக்கூடாது, யாரும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான், புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வா. நீ ஒரு சட்டம் போட்டா உனக்கு மேலே சட்டம் போடுறவன் அவன். நீ ஒரு சட்டம் போட்டா உனக்கு மேலே ஒரு சட்டம் போடுவான் அவன். அவ்வளோ பெரிய அவன் தான் உண்மையான ஆட்சியாளன், அவன் தான் உண்மையான ஆட்சியாளன், அவன் தானே. யார் என்ன சட்டம் போட்டாலும் அதில் யார் ஹக்கீகத்தன் இருக்கிறது? ஆட்சியெல்லாம் யாருக்கு சொந்தம்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. ஆட்சி அதிகாரம் அவனுக்கு சொந்தமானது. அவன் அதை யாருக்கு கொடுக்குறானோ அவங்க என்ன செய்யறாங்க,
அதை நிறைவேற்றுறாங்க வந்து. அதனால் எதுக்குங்க அதை பற்றி கவலை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறானா இல்லையா, அவனை தாண்டியா வரும் நம்மக்கிட்ட, அவனை தாண்டியா வரும். அப்படி வராது. போங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, பயப்படாமல் போங்கன்னு சொல்லி என்ன செஞ்சு வச்சேன், அமைச்சு வச்சு. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், தன்னுடைய ரிஸ்க்கு அவன் பொறுப்பு. இங்க போர் நடக்குது, கேஸ் கிடைக்குமா, அது கிடைக்குமா, ஆல்டர்னேட் ஒன்று வந்துகிட்டே இருக்கும், ஆல்டர்னேட் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். இது கிடைக்கலையா, அது பார் வேற ஒன்று வச்சு ஆக்கி உனக்கு காட்டுவான் வீடியோவில். கேஸ் கிடைக்கலன்னு சொன்னா திடீர்னு புதுசாக அவன் என்ன செய்வான், அங்கே இப்படி கூட சமைக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ வரும். டக்குன்னு உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக அவன் ஒரு என்ன செய்யறான், வீடியோ போடுறான். எதுக்கு? எதை பற்றி நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. அல்லாஹ் நம்மளை வச்சிருந்தா நமக்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு தேவையானது, தங்கிறதுக்கு தேவையானது, நீங்கள் எல்லா என்னென்ன உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கணுமோ அதுக்கு தேவையான எல்லாமே நடக்கும், அதுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஆகையினால எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எதை பற்றியும் அல்லாஹ்வே என்ன செய்யணும், ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது என்ன சொல்றான், இல்லல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكه. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், அல்லாஹ் தான் ரப்புன்னு ஏத்து, அல்லாஹ் தான் ரப்புன்னு ஏத்து. அதிலேயே யாரு ஸ்திரமா இருக்கிறாங்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது நாம் என்ன செய்வோம், மலக்குமார்களை இறக்கி அவர்களுக்கு உதவி செய்வோம். என்ன சொல்றான் பாருங்க அல்லாஹ் தஆலா. மனுஷங்க தேவையில்லை, மனுஷங்க தேவையில்லை, அவங்களை நீங்க எதிர்பார்க்காத. மலக்கை இறக்கிடுவேன் உனக்காக வேண்டி, வானத்திலிருந்து மலக்கை இறக்கி உனக்கு நான் என்ன செய்வேன், உதவி செய்வேன். அவன் சொன்னதுக்கு பின்னால இங்க நடக்கக்கூடிய இதை பார்த்து நம்ம கவலைப்படலாமா? இதை பார்த்து இன்னும் இப்படி சொல்லிட்டானே அப்படி சொல்லிட்டானே, அவனே வேற சொல்லுவான் அடுத்த நாள். அவன் வேலையே பார்த்தான். ஒரு நாளைக்கு 4 வாட்டி நியூஸ் போடுறான், 4 வாட்டி 4 மாதிரி பேசுறான். அங்கே உட்காந்துருக்கிறான் பாருங்க. அவன் ஒவ்வொரு வாட்டி நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ண போதும் ஒவ்வொன்றும் சொல்கிறான். காலையில் என்ன சொன்னா அதை அப்படியே மாற்றி சொல்கிறான், மத்தியானம் என்ன சொன்னாலும் சாயந்தரம் மாற்றி அதையே வேற சொல்கிறான். அதனால் என்ன செய்ய தேவையில்லை, எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் நம்முடைய ரப்பு, அல்லாஹ் நம்முடைய ரப்பு அப்படி நீ ஏற்று அதை என்ன செய்யணும், நாம் ஸ்தரமாக இருக்கணும். அதில் 2 ஷர்த்து இருக்குது. அதில் என்ன, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் தான் ரப்புன்னு ஏற்கிறது. அதே போல் சும்மஸ்தகாமு, அதில் ஸ்தரமாக இருக்கிறது, அதில் ஸ்தரமாக இருக்குது. அப்படி இருந்தால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்களை இறக்கி அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். அதனால் எதை பற்றியும் கவலை வேணாம், எதை பற்றியும் கவலை வேணாம். கவலைப்படுறதுக்காக வேண்டிய அல்லாஹ் நம்மளை படைக்கலை. வாழ பிறந்தவர்கள் ஆள பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள் ஆள பிறந்தவர்கள். கவலை எதுக்கு? யார் யாரோ எப்படி எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்களே, யார் யாரோ எப்படி எப்படியோ சந்தோஷமா இருக்கிறாங்களே, ஈமான் கொண்டிருக்கிற, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி இருக்கிற, அல்லாஹ் தான் என்னுடைய இலாஹ்னு ஏத்திருக்கிற, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்புன்னு ஏத்திருக்கிற, நீ கவலைப்படலாமா? பணக்கார வீட்டு புள்ள பிச்சை எடுக்கலாமா? எவ்வளோ தப்பு அது. பணக்கார வீட்டு ஊருக்கே சோறு போறாரு உங்க வாப்பா, இவன் போய் கடையில் டீ இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், டீயை யாசங்க கேட்குறான். அடுக்குமா அது, நடக்கக்கூடிய விஷயமா அது, தப்பு இல்லை. அதுபோல எல்லா உலகத்துக்கும் சொந்தக்காரர், சாரே காயினாத் கா மாலிக், சர்வலோக சக்கரவர்த்தி, அவனை ரப்பா ஏத்து, அவனை இலாவா ஏத்த மக்கள் கவலைப்படலாமா? அவன் எதையாவது ஒரு வழி கொண்டு வருவான். அவன் என்ன செய்வான், ஏதாவது ஒரு வழி என்ன செஞ்சிருவான், உனக்குன்னு அவனே ஒரு வழியை உருவாக்குவான். இப்படி இல்லையே அப்படி இல்லையே, ஏன் எதிர்பார்க்குற அந்த மாதிரி, அப்படி இல்லையே இப்படி இல்லையேன்னு பாரு, புதுசாக ஒன்று உருவாகும், புதுசாக ஒன்று உருவாகும். அதனால நாம் என்ன செய்யக்கூடாது, எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. கவலைன்னு ஒன்று பட்டா எதை நினைச்சு கவலைப்படணுங்க, மறுமையை நினைச்சு கவலைப்படணும். மறுமை நினைச்சு என்ன கொண்டு போறதுக்கு தயாராக வச்சிருக்கிறேன், கொண்டு போறதுக்கு வாழ்றதை பற்றி நம்ம என்ன செய்கிறோம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வாழ்வு என் கையில் நல்லா சொல்லிட்டு, வாழ்வு என் கையில் நல்லா சொல்லிட்டான். எதை நினச்சி கவலைப்படணும், திடீர்னு மௌத்து வந்தால் நான் என்ன செய்ய போகிறேன், திடீர்னு மௌத்து வந்தால் நான் என்ன செய்ய போகிறேன். தந்தி அடிச்சுட்டு வருவாரா மலக்கு மௌத்து, இத்தனாம் தேதி உங்கள் வீட்டுக்கு வருவோன்னு சொல்லிட்டு வருவார். நல்லா பாதுகாக்கணும். அப்படி வரப்போகிறது இல்லை, அப்படி வரப்போகிறது இல்லை. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்துடுவார், வீட்டில் படுத்திருக்கும்போது வந்துடுவார், வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வந்துடுவார். எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம். என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கு, என்ன தயாரிப்பு. வாழ்க்கையை நினச்சி இவ்வளோ கவலைப்படக்கூடிய நாம
இந்த வாழ்வுக்கு பின்னால தான் உண்மையான வாழ்வு இருக்கு. இந்த வாழ்வுக்கு பின்னால தான் உண்மையான வாழ்வு இருக்கு. இது என்னவோ 60, 70, 80 எவ்வளவு நமக்கு தெரியாது. ஆனா அன்லிமிட்டட், எந்த விதமான லிமிட்லெஸ் வேர்ல்ட் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான் நமக்காக வேண்டி. அதுக்கு என்ன நம்ம தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கிறோம்? அதுக்கு என்ன தயாரிக்கவும் நாம செஞ்சு வச்சிருக்கிறோம்? அது கிடைக்காதான், இது கிடைக்காதான், அது கிடைக்கல, நாம என்ன பண்றது? அங்கே வாயிலே வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுவுறிய, மறுமைக்கு நீ என்ன வச்சிருக்கிற? மறுமைக்காக வேண்டி என்ன வச்சிருக்கிற? நாம ஒண்ணுமே கிடையாது கையில, ஒண்ணுமே கிடையாது கையில. மரணிச்சு போனதுக்கு பின்னால மனுஷன் சொல்லுவானா அல்லாட்ட, யா அல்லாஹ் நீ என்ன செய், என்னை திருப்பி உலகத்துக்கு நீ அனுப்பி வச்சா நான் என்ன செய்வேன்? ஃபஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன். நான் என்ன செய்வேன்? என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சதக்கா செஞ்சிடுவேன். நான் என்ன செய்வேன்? ஒரு சாலிகான மனுஷனா மாறிடுவேன் அப்படின்னு என்ன செய்வானா? அங்கேயே அல்லாஹ்வை ஏமாத்தலான்னு பார்க்குறான். நம்மளே அங்கேயே போய் அல்லாஹ்வை ஏமாத்தலான்னு பார்க்குறான். உன் பௌசி தெரியாம தான் ஒரு நாள் வச்சிருந்தானா உன்னை அங்க? புரியுதா? அதனால என்ன செய்யணும்? என்ன நமக்கு எதை நினைச்சு கவலைப்படணுமோ அதை நினைச்சு கவலைப்படு. எதை நினைச்சு நீ கவலையே பட வேணான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். நீ நினைச்சு கவலைப்படாதப்பா, என் பொறுப்புன்னு சொல்றான். ஆஹா, அது கிடைக்குமோ தெரியலையே, இது கிடைக்குமோ தெரியலையே, கேஸ் கிடைக்குமோ தெரியலையே, அது கவலைப்படாதன்னு சொல்றான். கவலைப்படாதுன்னு சொல்றான். உன் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். உன் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அதை நினைச்சு நம்ம கவலைப்படணும். எதை நினைச்சு கவலைப்படணுங்க? எதை நினைச்சு கவலைப்படணும்? திடீர் மௌத்து வந்தால், திடீர் மௌத்து வந்தா என் நிலைமை என்ன? என் நிலைமை என்ன? அந்த கபரு என்னை சிரித்த முகத்தோடு வரவேற்குமா? அந்த கபரு என்ன அழைக்குது ஒவ்வொரு நாளும். அந்த கபரு என்ன சொல்லுது? நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன், நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன், புழு பூச்சிகள் நிரம்பிய வீடாக இருக்கிறேன், விஷ ஜந்துக்கள் நிறைந்த வீடாக இருக்கிறேன். நீதான் என்னுடைய முதுகில் நடந்தவனிலேயே மிக கொடுமையானவன், எனக்கு மிக கொடுமையானவன். நீ வா, நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்னு பாரு அப்படின்னு சில பேர்களுக்கு என்ன செய்யுது? அறைகூவல் விடுது. நீ வாய, நீ உன்னை நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லி என்ன செய்யுது? அது ஒவ்வொரு நாளும் அறைகூவல் விட்டுக்கிட்டே இருக்குது. சில நபர்களுக்கு அந்த கபரு, நான் அமைதியின் வீடாக இருக்கிறேன், நான் வசந்தம் நிறைந்த வீடாக இருக்கிறேன், நான் விசாலமான வீடாக இருக்கிறேன், பூமியில் நடந்தவர்களிலேயே, என் முதுகின் மீது நடந்தவர்களிலேயே நீதான் எனக்கு பிரியமானவன், வா எப்படி உன்னை நான் பார்த்துக்கிறேன் பாரு, வா நான் எப்படி உன்னை கவனிச்சுக்கிறேன் என்பதாக பாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அறைகூவல் விடுது. எந்த அறைகூவலுக்கு நாம பதில் கொடுக்க போறோம்? எந்த அறைகூவலுக்கு, எந்த அழைப்புக்கு நாம பதில் கொடுக்க போறோம்? அதை நினைச்சு கவலைப்படும், அதை நினைச்சு கவலைப்படுவோம். ஏன்? காலையில மௌத்தா போனா சாயந்தரம் கொண்டு போய் கபர்ல வச்சு அடக்கிட்டு வந்துடுவான் வீட்டுக்கு. தனிமையின் வீடாக இருக்கிறேன் என்ன சொல்லுது? யார் வருவா? அப்புறம் யார் வருவா? சில வீட்டில் லைட்டு போடாமல் வச்சுருந்தா, என்ன கபர்ஸ்தான் மாதிரி வச்சுருக்கிறீங்க, கூட லைட்டு போட்டு நல்லபடியாக வைங்க சொல்கிறாங்கல்ல. அது என்ன இருக்கு? இருளின் வீடு, இருட்டாதான் கிடக்கும். என்ன செய்யும்? ஷபே பராத் அன்னைக்கு லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க, ஷபே பராத் அன்னைக்கு லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க. மற்ற நாள்லாம் இருளில் தான் கிடக்கும். மற்ற நாள்லாம் இருள. நீ, அதாவது நாம, நீ இல்லை நாம அதுக்கு தேவையான அமல்களை செய்துட்டு அங்கே போனா நம்முடைய வீடு, அந்த கபரு வெளிச்சமானதாக விசாலமானதாக இருக்கும். வெளிச்சமானதாக விசாலமானதாக இருக்கும். விசாலமானதுன்னா ஒரே கபரில் 4 பேர் அடக்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஒருத்தர் அடக்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்தார். அந்த கபருவாசி எங்கே போனார்? அந்த கபருவாசி எங்கே போனார்? கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் கபரு விசாலமாகும். ஹதீஸ் இருக்குது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் கபரு என்ன செய்யும்? விசாலமாகும். சரி, திரும்பி பார்த்தீங்க, பக்கத்து கபருக்கார் எங்கே போவார்? பக்கத்துல தான் நடக்கிறாங்க. பக்கத்து கபருக்கார் எங்கே போவார்? கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் ஒரு கபரு விசாலமாகிடுச்சின்னு சொன்னால் அடுத்த கபருக்காரரு யோசனை பண்ணி பாருங்க. கேட்குறது அப்படியே நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே கிளிப்புள்ள மாதிரி கேட்டுக்கிறோம். ஆமாம், பக்கத்து கபரில் இருக்கிறவர் எங்கே போவார்? அவர் எனக்கு சரி, நான் நல்லவன், எனக்கு கபரு வெளிச்சமாக இருந்துச்சுன்னா பக்கத்து கபருக்காரரு அவருக்கு இருட்டாக இருந்துச்சுன்னா என் லைட்டு எப்படி அவருக்கு போகுமா? இல்லை அவர் இருள் எனக்கு வருமா? எதாச்சும் யோசனை பண்ணி பார்க்குறீங்களா? அது மாதிரி கபரு வேற, பர்சக் வேற. கபரு வேற, பர்சக்ன்றது வேற. அது ஆழமே பர்சக். கபருன்றது கொண்டு போய் வைக்கிற இடம், வச்ச உடனே அது வேற இடத்துக்கு போயிடும். சட்டையை கழட்டி போட்டாங்க, தெரியுது பாருங்க. சட்டையை கழட்டி போட்டுட்டு
அதற்கு சட்டை கழட்டி போட்டுக்கிறாங்க, ஜுபா கழட்டி போட்டுக்கிறாங்க, எங்கே பாத்ரூம் வந்து போயிருப்பாங்க போல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அதுபோல் கிளட்டி போடுற இடம் இங்கே இருக்கிறது, ஆள் வெளியே போயிடுறாரு பாருங்க. அதுபோல் கொண்டு போய் வைக்கிற இடம் கபரு. இப்போ வச்சதுக்கு அப்புறம் மையத்து வேற எங்கே போயிடும்? மையத்து ஆலமே பர்சக் போயிடும், அங்கே இருக்காது. அங்கே உடல் தான் இருக்கும், ரூஹ் எங்கே போயிடும்? ஆலமே அருவா. ஆலமே அருவான்னு ஒரு ஏரியா இருக்குது, புரிஞ்சா? அங்கே போயிடாது, அங்கே தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கவலை எதை பற்றி அல்லாஹ் தஆலா படவானான்னு சொன்னானோ அதை படாமல் இருந்தாலே நம்ம என்ன செய்யலாம்? சலாமத்தாக இருக்கலாம். எதை பற்றி கவலைப்படணுங்க? மறுமைக்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கைஸ்னா அறிவாளி. யார் அறிவாளின்னு சொன்னால், யார் மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி இம்மையினுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டாரோ, மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி இம்மையுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக்கிட்டாரோ அவர் தான் அறிவாளின்னு சொல்கிறாங்க. மறுமைக்கு தேவையான விஷயங்களை இம்மையிலே என்ன செஞ்சுக்கிட்டாரு? தெரிஞ்சு இது செய்யணும், இது செய்யக்கூடாது என்பதாக தெரிஞ்சு அதன்படி நடந்து மறுமைக்குள்ள வெற்றி பெறுவதற்காக வேண்டி என்ன செஞ்சார்? இங்கே அதை பயன்படுத்தி கொண்டாரோ அவர் தான் அறிவாளின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? அப்போனா அறிவில்லாதவர் யாரு? இம்மையினுடைய சுகபோகங்களுக்காக வேண்டி, இம்மையினுடைய அற்ப சொற்ப இன்பங்களுக்காக வேண்டி மறுமையை இழந்து விட்டவர், மறுமையை இழந்து விட்டவர். இங்கே சுகமாக வாழ்ந்துடலாம். எவ்வளோ காலம் வாழ்ந்துட முடியும்? எவ்வளோ காலம் வாழ்ந்துட முடியும்? இந்த வாழ்வு என்ன செஞ்சு போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால், ஆரம்பிக்கக்கூடிய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆரம்பிக்கக்கூடிய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம எல்லாரையும். நம்ம எல்லோரையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அவனுக்கு பிடித்தமான காரியங்களில் ஈடுபட வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையினுடைய கபருடைய வாழ்க்கையும் மறுமையுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா பிரகாசமானதாக ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.